ஷோல்டர் பகுதியை வந்து ரெண்டையும் சேர்த்து 1/2 இன்ச்சில் படிமான தையல் போடக்குள்ள இந்த ஃப்ரில் வச்ச இடத்துல ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு மாடல் கவுன் ஒன்று எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டையில் வந்து ஆம்கோல் இல்லாமல் கை வந்து அப்படியே ஷோல்டர்லேருந்தே சேர்ந்து வந்த மாதிரியான ஒரு சட்டை தான் இது. இது வந்து ஒரு 44 சைஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து தைச்சிருக்கிறது. பின்பக்கமும் முன்பக்கமுமே பார்க்கக்குள்ள ஒரே மாதிரி இருக்கிற ஒரு போட் நெக் ஷேப் இருக்கிற மாதிரியான சட்டை. கீழே வந்து ஒரு ஃப்ரில் வச்சு கீழேயும் ஒரு ஃப்ரில் வச்ச மாதிரி எடுத்திருக்கிறேன். இதில் மாடல் ஃப்ராக் கொண்டு தைக்கிறதுக்கான அளவுகள் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். எப்படியானதுன்னு சொன்னால், இங்கே வந்து ஆம்கோல் இல்லாமல் கையும் வந்து சேர்ந்த மாதிரியே வர்ற ஒரு சட்டை தான் இதில் தைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுகள் வந்து தோளகலம், மற்றது மார்பு சுற்றளவு, தோல்லேருந்து இடுப்பு வர இடுப்பு சுற்றளவு, முன்கழுத்தின் இறக்கம், பின்கழுத்தின் இறக்கம், சட்டையின் நீளம், அடுத்தது கையின் நீளம், கையின் சுற்றளவுன்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். வளமை மாதிரியே ஒரு அளவு சட்டையிலையும் நீங்கள் இந்த அளவு எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆள்லையும் வந்து இந்த மாதிரியான அளவுகளை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நான் இதில் கூட்டி வச்சிருக்கிறது பிரித்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு கணக்கு முறையில் செய்துட்டு இந்த மாதிரி படங்கீறி வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த சட்டை நல்ல அளவாக இருக்குது. அது வந்து சைஸ் படி பார்க்கல தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஆக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ சைஸ் மாதிரி தான் இந்த மேல் துணியின் அளவு இருக்க போகுது. இதில் தோளகலம் வந்து 13 எடுத்திருக்கிறேன். அதோட ஒன்றை கூட்டினா 14, 2ஆல் பிரித்து 7. மார்பு சுற்றளவு 44, அதை 4ஆல் பிரித்து அதோட 3 இன்ச் கூட்டி இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த 3 இன்ச்சுக்கு பதிலாக 2 கூட்டலாம், இல்லை 3.5 கூட்டலாம். அது வந்து நீங்கள் உள்ளுக்க விட போகிற துணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கொமனா வந்து 3 இன்ச் விட்டால் சரியாக இருக்கும். அடுத்தது தோல்லேருந்து இடுப்பு வரையான இறக்கம் வந்து 16, அதோட ஒன்றை கூட்டி இருக்கிறேன். இடுப்பு சுற்றளவையும் சுற்றி வர எடுத்துட்டு 4ஆல் பிரித்து அதோட ஒன்று கூட்டி இருக்கிறேன். முன்காலத்தின் இறக்கம் வந்து 6. இது வந்து அளவெடுத்த சட்டையில் இருந்த அளவு தான் 6. அதில் எனக்கு வந்து போட் நெக் ஷேப்பில் தான் இந்த கழுத்து வேணுமன்றதுக்காக 3 இன்ச்சை கழிச்சிருக்கிறேன். இங்கே வந்து முன்கழுத்தின் இறக்கம் 6 எடுத்து பெரிய கழுத்து வைக்க போகிறீங்க, 6 சைஸ்லேயே கழுத்து வைக்க போகிறீங்கன்னா இங்கே கீறிட்டு வேறு ஏதாவது ஒரு ஷேப்பில் நீங்கள் கழுத்து கீறுறதுண்டா கீறிக்கொள்ளலாம். அதே போட் நெக் வைக்க போகிறீங்களா, ஒரு போட் நெக் நாங்கள் தைக்கக்குள்ள அந்த கழுத்தின் இறக்கம் வந்து எப்போவுமே 2.5 இருந்து 3.5, 4க்குள்ளே இருந்தால் தான் அந்த கழுத்தின் ஷேப் வந்து போட் நெக் மாதிரி இருக்கும். அந்த கழுத்தின் இறக்கம் வந்து நாங்கள் 3.5, 4 விட கூட எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஷேப் வந்து மாறி போட் நெக் மாதிரி இருக்காது. அதால் நான் இந்த முன்கழுத்தின் இறக்கம் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரியே கழுத்தின் இறக்கத்தை கீறி இருக்கிறேன். பின் கழுத்தின் இறக்கமும் வந்து அதே மாதிரி 3 இன்ச்சே எடுக்கிறேன். சட்டையின நீளம் வந்து 46. அதில் தோல்லேருந்து இடுப்பு வரையான இறக்கம் 16 இருக்குதானே, அதை கழித்து மிச்சம் 30 வருது. இந்த 30 வந்து நான் 2ஆக பிரித்து கொள்கிறேன். ஒரு பெரிய ஃப்ரில் வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஃப்ரில் வைக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி 2 ஃப்ரில் கீழே இருக்கிற மாதிரியான ஒரு சட்டை தான் வெட்ட போகிறேன். அப்போ மேல் துண்டின் நீளம் வந்து 21, கீழ்த்துண்டின் நீளம் வந்து 9. இது 2ஐயும் சேர்த்தா 30. இதில் ஒன்றேன்னு கூட்டி இருக்கிறேன்னு சொன்னால் மேலான் துண்டின் தையல் இடைவெளி 1, கீழான் துண்டின் தையல் இடைவெளி 1 சொல்லி கூட்டியிருக்கிறேன். அப்போ இது இந்த மொத்த நீளம் 22, இது இந்த மொத்த நீளம் 10 இருக்கிற மாதிரி எடுக்க போகிறேன். அதுதான் இந்த கீழ்த்துண்டு வந்து இது பெரிய துண்டு, இது வந்து சின்ன துண்டா வரப்போகுது. அடுத்தது கையின் நீளம் 12, அதோட 2 கூட்டி இருக்கிறேன். தையல் இடைவெளியா கீழே வந்து மடித்து தைச்சிட்டு மெல்லிய லாஸ்டிக் கொண்டு கையின் விளிம்பில் வந்து போட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கூட்டி இருக்கிறேன். கையின் சுற்றளவும் அதே மாதிரி அந்த கீழே லாஸ்டிக் தான் என் கையில் வச்சு தைக்க போகிறேன்னு நான். அப்போ அதுக்காக ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டிருக்கிறேன். எங்கே கை நிற்க வேணுமோ அந்த இடத்துல சுற்றி வர எடுத்துட்டு 11 இன்ச் வருது. அதை 2ஆல் பிரித்தா 5.5.
பிறகு வந்து ஒன்றை கூட்டி இருக்கிறேன். அதுக்கு பிறகு திருப்பி 2 இன்ச் கூட்டி இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் கீழே லாஸ்டிக் வைக்க போகிறேன். அப்போ கீழே லாஸ்டிக் வைக்கக்குள்ள கை வந்து கொஞ்சம் நிறைய துண்டு இருந்தால் தான் சுருங்கி வடிவாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 இல்லைன்னா 3 இன்ச் மொத்தமாக நீங்கள் கூட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் மேல் துண்டுக்கான படம். இதில் வளமையாக நான் கீறுற மாதிரி இங்கே நீங்கள் தோளகலம் கீறிட்டு பிறகு தோளகலத்தோட 1/2 இன்ச் கூட்டி இங்கே கீறி இருக்கிறேன். இதில் இருந்து இது வரைக்குமான அளவு வந்து மார்பு சுற்றளவு, இதில் இருந்து இது வரைக்குமான அளவு வந்து இடுப்பு சுற்றளவு, இங்கே இருந்து இங்கே வரைக்குமான அளவு வந்து மேற்துண்டு, அதாவது தோல்ல இருந்து இடுப்பு வரையான இறக்கம் என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். அந்த 17 இன்ச் தான் இதில் இருந்து இது வரைக்குமான இறக்கம். இது முன்கழுத்தின் இறக்கம். இந்த சட்டையில் வந்து முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஒரே அளவு இறக்கத்தில் இருக்கிறதால வந்து 3 இன்ச்சே 2க்கும் எடுத்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆம்கோலை நான் கீறேன். ஏன்னு சொன்னால் ஆம்கோலங்களுக்கு தேவையில்லை. முதல் வந்து இந்த ஷேப்பை ஃபுல்லாக கீறி போட்டு அதுக்கு பிறகு இங்கே இருந்து இங்கே 1/2 இன்ச் இறக்கி இதை ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இதில் இருந்து இது வரைக்குமான அளவு வந்து என்னென்னு சொன்னால் எங்களோட கையின் நீளம், எங்களுக்கு எவ்வளோ கை நீளம் தேவையோ, நீங்கள் ஷார்ட் கை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வரைக்கும் வரும். இதே மாதிரி டிசைனில் ஷார்ட் கை வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வரைக்கும் வரும். நான் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து கையின் நீளம் 14 தேவை. அதை வந்து அளந்து போட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். 14ன்றது இங்கே இருந்து எண்ணி போட்டிருக்கிறேன். 1 2 3 4 இங்கே இருந்து இப்படியே 14 எடுத்துட்டு இந்த ஷேப்பில் இந்த 1/2 இன்ச் இறக்கினதில் இருந்து இப்படியே ஒரு கோனராக ஒரு சரிவான ஒரு கோடு மாதிரி இங்கே வரைக்கும் கீறி இருக்கிறேன். இதுக்கு வந்து இங்கே இருந்து எவ்வளோ இறக்க வேணுமென்று ஒரு கணக்கில் எங்கள்கிட்ட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இறக்கி கொள்ளலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தோலின் அகலம் கீறி இருக்கிற அதே நேர்கோட்டில் வந்து இங்கே இருந்து கீழே 2.5 இன்ச்சு கிட்ட இறக்க வேணும். நீங்கள் வேணுமெண்டா 3 இன்ச் கூட இறக்கலாம், 2.5 3 இன்ச் அப்படி இறக்கலாம். ஆனால் இந்த ஷேப் வந்து இங்கே இருந்து இப்படியே ஒரு சரிவான கோடு எங்களுக்கு வர வேணும். அடுத்தது வந்து இங்கே இருந்து இங்கே எங்களோட கையின் அளவு வந்து 6.5, அதை வந்து இதில் கீறி இருக்கிறேன். அதுக்கு பிறகு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறேன். நீங்கள் எழுதினதன் படி 6.5யோட 2 இன்ச் கூட்டி 8.5. அந்த 8.5 தான் இது வந்து இதில் இருந்து இதுவரைக்கான ஷேப் வந்து இது ஒரு இங்கே நான் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து கையின் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டையுமே ஒரு கேர்வான ஒரு லைன் கொடுத்து இப்படியே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சட்டையை பொறுத்தளவில் இந்த மேல் துண்டு தான் வந்து வளமையாக நான் தைச்சு காட்டுற சட்டையில இருந்து வித்தியாசமாக கீறி இருக்கிறேன். இந்த டிசைனில் இந்த ஆம்கோல் மட்டும் வராது. வளமை மாதிரி துண்டை கீறிட்டு நாங்கள் இந்த ஷேப்புக்கு கையை கீறினோம்னு சொன்னால் சரி. இப்போ இதில் இது வந்து மேல் துண்டு, இங்கே கீழே இருக்கிறது இது வந்து ஒரு ஃப்ரில்லுக்கான துண்டு, அடுத்தது இது வந்து இன்னொரு ஃப்ரில்லுக்கான துண்டு, கீழே வர்ற சின்ன ஃப்ரில்லுக்கான துண்டு தான் இது. இது வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் பெல்ட் வைக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு 4 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி எவ்வளோ நீளம் தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்து ஒரு பெல்ட்டுக்கான துண்டு தான் இதில் கீறி இருக்கிறேன். மேல் துண்டின் மொத்த நீளம் வந்து 22 இன்ச்சாக இருக்க போகுது. இது மொத்த நீளம் வந்து 10 இன்ச்சாக இருக்க போகுது. இவ்வளவு தான் நான் வந்து இப்போ துணியில் கீறி வெட்ட போகிறேன். இந்த துணியில தான் நான் வந்து இந்த சட்டையை கீறி வெட்ட போறேன். இந்த துணியின் பேர் வந்து மாசா. இந்த துணி 60 இன்ச் வித்து இருக்கிற 3 மீட்டர் துணி எடுத்திருக்கிறேன். இந்த துணியை வந்து 60 இன்ச் வித்தோட அப்படியே 2ஆ மடிச்சிருக்கிறேன். இதுல 30 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 2 மடிப்பு துணி இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கிறேன். துண்டுக்கான படம் வந்து கீற போறேன். தோளகலம் 7, அதோட இங்க 1/2 இன்ச் கூட்டி 7.5 மார்க் பண்ணுறேன். அடுத்தது மார்பு சுற்றளவு 14, இங்க இருந்து மேல் துணியின் நீளம் வந்து 17, இடுப்பு சுற்றளவு வந்து 10. இப்போ எல்லாத்தையுமே ரூலரால ஜாயின் பண்ண போறேன். இங்க இருந்து இங்க கழுத்தின் இறக்கம் மார்க் பண்ணுறேன் 3 இன்ச். பின்கழுத்தும் ஒரே அளவுன்றதால 2க்கும் சேர்த்து ஒரு கோடை கீறி இருக்கிறேன். கழுத்தின் அகலம் வந்து 4.5 இன்ச் எடுக்கிறேன். ஏன்னு சொன்னா இது போட் நெக்ன்றதால கழுத்து வந்து கொஞ்சம் அகலமா எடுத்தா தான் அந்த ஷேப் வந்து வடிவா வரும்.
இப்போ 2 அளவையும் குறிச்சிட்டு கழுத்தை வந்து ஒரு டொட் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு பிறகு அப்படியே ஷேப் பண்ணி கீற போகிறோம். கையின் சுற்றளவு 6.5 மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா விட்ட 2ஐயும் சேர்த்து மார்க் பண்ணுறேன். மொத்தம் 8.5. இப்போ இதையும் வந்து இப்படியே நேர்கோடா கீறுறேன். அடுத்ததா இந்த இடத்தையும் வந்து ஒரு கர்வ் லைன், ஒரு வளைஞ்ச கோடு கீறி ஜாயின் பண்ண போறேன். இதை வந்து நீங்க கீரைக்குள்ள நிறைய உள்ளுக்குள்ள வளைச்சு கீறாமல் ஓரளவுக்கு எங்கள்கிட்ட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கீறிக்கொள்ளலாம். அப்படி மேலே கொஞ்சம் வளைக்க போறீங்கன்னு சொன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்நோக்கி இப்படி வளைச்சும் கீறலாம். இல்லைன்னு சொன்னா வளைமை மாதிரி இப்படியே கீறிட்டும் கட் பண்ணலாம். இப்போ இதுல வந்து மேல் துண்டுக்கான ஃபுல்லா படமும் கீறி முடிச்சிட்டேன். இனி இதை வெட்ட போறேன். பின்கழுத்தும் முன்கழுத்தும் ஒரே அளவண்டதால 2ஐயும் சேர்த்து ஒரே நடையா வெட்டுறேன். இதுல வந்து மேற்துண்டுக்கான முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரியான அளவிலேயே 2ஐயுமே வெட்டி முடிச்சிட்டேன். அடுத்ததா கீழ்த்துண்டு வந்து வெட்ட போறேன். கீழ்த்துண்டுக்கான ஃப்ரில்லின் நீளம் வந்து 22. அதை முதல் மார்க் பண்றேன். ஃபுல்லாவே வெட்டிட்டேன். இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் ஒரு துண்டு வந்து வெட்டுறேன். இதுல வந்து 40 இன்ச் இருக்கிற மாதிரி மிச்ச துணி இருக்குது. அப்ப இதை வந்து 10 இன்ச் படி 4 துண்டு வர்ற மாதிரி வெட்ட போறேன். இப்ப கீழே வைக்கிறதுக்கான ஃப்ரில் வந்து மொத்தமா வெட்டி முடிச்சுட்டேன். கழுத்துக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த துணியில வந்து க்ரோஸ் பீஸ்ல வெட்டுறேன். ஒரு 1.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி. இல்லைன்னு சொன்னா மெல்லிசா உங்களுக்கு அந்த பைப்பிங் வரணும்னு சொன்னா 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரியும் எடுக்கலாம். இதுல வந்து கழுத்துக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கான துணி வந்து வெட்டி முடிச்சுட்டேன். இப்ப சட்டை தைக்கிறதுக்கு தேவையான எல்லா துணியுமே வெட்டி முடிச்சாச்சுது. இனி தைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து கழுத்துக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு வெட்டின துண்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி இத கழுத்துல வந்து வச்சு தைக்க போறேன். இப்ப ஒரு துண்டுல வந்து பைப்பிங் வச்சு தைக்க போறேன். இந்த நல்ல பக்கமும் அதே மாதிரி இந்த கழுத்துக்குரிய நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சில் ஃபுல்லாகவே தைக்க போகிறேன். இதில் வந்து தூர இந்த மாதிரி ஒரு க்ரோஸ் மாதிரி கட் பண்ணுறேன். சரிவாக வெட்ட வேணும். இதை இந்த பக்கம் எடுத்துட்டு இங்கே ஒரு மடிப்பு மடித்து அதையே திருப்பி இதுலையும் மடித்து இந்த இடத்துல மெல்லிசா வர்ற மாதிரி இப்படியே ஃபுல்லாக மடிச்சுட்டு தைக்க போகிறேன். பைப்பிங் வைக்கக்குள்ள கண்டிப்பாக க்ரோஸ் பீஸில் தான் நாங்கள் வெட்டி வைக்கணும். என்னென்னு சொன்னால் நேர்த்துண்டில் பைப்பிங் வச்சா அது வந்து நீட்டாக வராது. உங்களுக்கு பைப்பிங் வச்சு தைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதுக்கு ஃபேஸிங் துண்டு வச்சும் தைக்கலாம். ஒரு பக்க கழுத்து வந்து தைச்சு முடியுது. இதே மாதிரியே மற்ற பக்க கழுத்து வந்து தைக்க போகிறோம். இப்போ 2 பக்கத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் வச்சு தைச்சிட்டேன். இதில் உங்களுக்கு மெல்லிசா வைக்கணும்னு சொன்னால், இந்த இடத்துல உங்களுக்கு மெல்லிசா வர வேணும்னு சொன்னால் நீங்கள் பைப்பிங்குக்கு வெட்ட போகிற துண்டை வந்து மெல்லிசா வெட்டினீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் கழுத்தில் வெட்டினீங்கன்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு மெல்லிய ஒரு பைப்பிங் டிசைன் கிடைக்கும். அடுத்ததாக இந்த கழுத்து 2ஐயும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் பகுதியை வந்து 2ஐயும் சேர்த்து 1/2 இன்ச்சில் இங்கே கை வரைக்கும் பொருத்த போகிறேன். இந்த இடத்துல வந்து தையல் கட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். இதை மாதிரியே மற்ற பக்கத்தையும் பொருத்துறேன்.
இப்போ இந்த ஷோல்டர் பக்கத்தையும் பொருத்திட்டு அதுக்கு பிறகு இங்கே கைக்கண்ணு நாங்கள் விட்டு இந்த கை சுற்றளவு எடுத்த பகுதியை வந்து லாஸ்டிக் போடுறதுக்காக 1/4 இன்ச் இப்படி மடிச்சிட்டு அதுக்கு பிறகு 1/2 இன்ச்சுக்கு கூட இருக்கிற மாதிரி இப்படியே மடித்து நேராக தைக்க போகிறேன். இதே மாதிரி மற்ற பக்கத்து கையையும் தைக்க போகிறேன். லாஸ்டிக் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு எங்களுக்கு எவ்வளோ லாஸ்டிக் தேவையோ இப்போ கையின் சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி கையடியில் வந்து இறுக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தேவையான அளவு லாஸ்டிக் எடுத்துட்டு அதை வந்து இந்த தைச்சி வச்சிருக்கிற இந்த 1/2 இன்ச் மடிப்பு போட்டு தைச்சி வச்சிருக்கிற இதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு அப்படியே 2 பக்கமுமே தையல் கட்டு போட்டு விட போகிறேன். ஒரு பக்கம் தைக்கக்குள்ள வந்து இந்த ஊசியை கலட்டாமல் விட்டுட்டு தான் தைச்சி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் கலட்டணும். என்னென்னு சொன்னால் லாஸ்டிக் மெட்ட பக்கத்தால் கலண்டு ஒன்று வந்துடும். இப்போ ஒரு அளவுக்கு சுருக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த லாஸ்டிக் வந்து நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய சுருக்கு இருக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கையின் சுற்றளவை இன்னும் கூடவா எடுத்தீங்கன்னு சொன்னால் சுருக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை மாதிரியே மெட்ட பக்கத்துக்கு வந்து தச்சிருக்கிறேன். 2 கை பக்கமும் தச்சு முடிஞ்சுது. இந்த இடுப்பு இருக்கிற சைட்டில் வந்து 1/2 இன்ச் இங்கே இருந்து ஒரு கேர்வ் லைன் மாதிரி கொடுத்து கட் பண்ணுறேன். இதை நாங்கள் துணியை வெட்டேக்குள்ளேயும் வெட்டலாம். அப்படி வெட்டுறது தான் நல்லது. இப்போ இப்படி வெட்டிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த கைப்பக்கத்தை வந்து 2ஐயும் இந்த மாதிரி வச்சுக்கொண்டு 1 இன்ச் இப்படியே பிடிச்சு ஃபுல்லாகவே தைக்க போகிறேன். இப்போ ஒரு பக்கத்துக்கான கை பக்கம் தைச்சிட்டேன். இப்போ அடுத்த பக்கம் வந்து தைக்கல. நான் என்னென்னு சொன்னால் ஃப்ரில்ல ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டு தான் அடுத்த சைட்டான் வந்து தைக்க போகிறேன். கீழ்த்துண்டை வந்து முதல் 2 சைட்டுமே வந்து 1/2 இன்ச் ஏற்ற மாதிரி பிடிச்சு தைக்கிறேன். இதை வந்து தூர மடிப்பு வர்ற மாதிரி முதலாவது ஃப்ரில் வந்து தைக்க போகிறேன். கீழ் ஃப்ரில் துண்டை இடுப்பு துண்டில் வச்சு இப்படி தூர மடிப்பு போட்டு ஃப்ரில் வந்து தைக்க போகிறேன். அளவில் ஃபுல்லாக தைக்க போகிறேன். இதில் வந்து மேல் ஃப்ரில் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இதில் ஒரு படிமான தையல் போட போகிறேன். அடுத்ததான் இந்த கீழ் துண்டில் வந்து வர்ற ஃப்ரில் வந்து தைக்க போகிறேன். கீழ் ஃப்ரில்லுக்கான துண்டு எல்லாத்தையுமே பொருத்திட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் வச்சு கிட்ட வர்ற மாதிரி நெருக்கமாக மடித்து தைக்க போகிறேன். ஃப்ரில் தைக்கக்குள்ள எப்போவுமே இந்த மடிக்கிற அளவு வந்து ஒரே அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் சட்டை வந்து பார்க்க வடிவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கீழே மடித்து தைக்க போகிறேன். ஃப்ரில் வந்து கீழே ஃபுல்லாகவே மடித்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ 2 சைட்டையுமே ஒரு பக்கம் ஏற்கனவே தைச்சாச்சுது. மற்ற பக்கத்தையும் வந்து அதே மாதிரியே 2 சைட்டையும் 1 இன்ச்சில் பிடிச்சு ஃபுல்லாக பொருத்த போகிறேன். இப்போ இதில் வந்து 1 இன்ச் தான் இடுப்பு சுற்றளவில் எக்ஸ்ட்ராவாக விட்டுனாங்க. அப்போ அதை அப்படியே வர்ற மாதிரி தைச்சிருக்கிறேன். பிறகு எங்களுக்கு தேவையான மாதிரி உடம்பு அடிக்கணுமென்று சொன்னால் இங்கே இருந்து கொஞ்சம் இப்படியே வளைச்சி அடித்து உடம்பு ஷேப்புக்கும் நாங்கள் எடுக்கலாம்.
சைட் வந்து ஃபுல்லாக பொருத்தி முடிச்சிட்டேன். இந்த ஃப்ரில்லின் சைஸ் வந்து இங்கே நாங்கள் ஃப்ரில்லில் வந்து இந்த மடிப்பு போடுறது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி வச்சு தைக்கலாம். தூர மடிக்கலாம், இல்லை இதை விடவும் கிட்ட மடிச்சும் தைக்கலாம். இருக்கிற துணிக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டை வந்து 3 மீட்டர் துணியில் வெட்டினா நீங்கள் 2.5 மீட்டர் துணியிலையும் இதே மாதிரி சட்டை வந்து வெட்டி ஃப்ரில்லை வந்து கொஞ்சம் நெருக்கம் குறைவாக வச்சிங்கன்னு சொன்னால் நீட்டாக வரும். இதில் வந்து நான் ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். படிமான தையல் போடக்குள்ள இந்த ஃப்ரில் வச்ச இடத்துல என்ன செய்யணுமெண்டா உள்பக்கம் இந்த 1/2 இன்ச் வந்து மேலே பார்த்த மாதிரி விட்டுட்டு அந்த இடத்துல தான் வந்து படிமான தையல் போடணும். படிமான தையல் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கீழே வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மடித்து திருப்பியும் ஒரு 1/4 இன்ச் மடித்து அப்படியே சுற்றி தைக்க போகிறேன். இப்போ இதை ஃபுல்லாக தைச்சிட்டு பார்ப்போம். இப்போ கீழே வந்து ஃபுல்லாகவே மடித்து தைச்சிட்டேன். பெல்ட் தைக்க போகிறேன். அதுக்கு வந்து இதை பொருத்திட்டு தைக்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த மாடல் கவுன் வந்து எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு சொல்லி விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு என்ன மாதிரியான தையல் வீடியோ மேக்கப் வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.